Black Friday sales, அட்டகாசமான deals up to 75% discount, எல்லாமே exclusive prices. இப்போவே அருகில் உள்ள விவேக்ஸ்க்கு கிளம்புங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் லென்சஸ் அப்படின்றது இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு எந்த மாதிரியான காண்டாக்ட் லென்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய ஐ கலர் வந்து டார்க் ஐஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஒபேக் கலர்ட் டின்ஸ் இந்த கலரில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் லென்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய கண் பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலான லுக்கோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹனி ப்ரௌன் அப்படி இல்லைன்னா ஹேசல் கலர்டு லென்ஸ், ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய லென்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, மற்ற காண்டாக்ட் லென்சஸை விட நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும், எப்பவுமே க்ரௌடில் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விவிட் கலர்ஸாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது ப்ளூ, க்ரீன், வயலட் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கலரில் இருக்க லென்ஸ் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து க்ரௌட்லேருந்து உங்களை தனியாக காமிக்கும். ஸோ ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் காண்டாக்ட் லென்ஸை வாங்கும்போது அந்த கலர் அவங்களுக்கு பிடிச்சி வாங்குறாங்களே தவிர அந்த கலர் அவங்களுக்கு சூட்டாக இருக்கா அப்படின்றத யோசிக்கிறது இல்லை. அண்ட் இன்னொரு நிறைய சில பேர் வந்து காண்டாக்ட் லென்ஸை சூட் ஆகும்னு நினச்சி வாங்குவாங்க. பட் அவங்க கண்ணுக்கு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த லென்ஸ் அவங்க ஃபேஸ்க்கு கொஞ்சம் கூட சூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூகேம் மேக்கப் ஆப்புன்றது இப்போ கேர்ள்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க ஃபோனில் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு வந்து நீங்கள் லென்ஸை செட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் அந்த யூகேம்லேயே இருக்கும். ஸோ அதில் போய் அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் லென்சஸ்லாம் இருக்குது. அதில் லென்ஸை வந்து உங்களுடைய ஃபோட்டோவில் உங்களுடைய ஐஸுக்கு வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், எந்த லென்ஸ் உங்கள் ஃபேஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதே கலரை நீங்கள் போய் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு லுக் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு சின்ன டிப் தான். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஷாப்லேயே கூட நீங்கள் கேளுங்க, எந்த கலர் எனக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னா அவங்களே கூட உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் காமனாக வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்குன்னு ஒரு சில கலர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இந்த நான் சொல்கிற கலரில் எந்த கலர் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா மேட்ச் ஆகும். அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹனி ப்ரௌன் வந்து நிறைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகும். நம்ம இந்தியன் கலருக்கு ஹேசல், க்ரீன், க்ரே இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சூஸ் பண்ண தெரியலனா, இப்போ நான் சொன்ன இந்த கலர்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் வேர் பண்ணலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அடுத்தது நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரே, பர்பிள் அப்படி இல்லைன்னா ப்ளூ இந்த மாதிரியான ஷேடில் இருக்கக்கூடிய லென்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன டக்கில அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்? சும்மா கேளு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எது ஒரு தடவை சொன்னீங்க? எது சொன்னாலுமே